நல்லா 3 நாள் எலுமிச்சை பீஸில் மசாலா போட்டு ஊற வச்சுருந்ததை ஒரு பவுலில் கொட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா சூப்பராக ஊறி போயிருக்கு. எலுமிச்சை தோல் கூட நல்லா ஊறி போயிருக்கு. கடுகுல பெரிய கடுகு, சிறுகடுகு இருக்குது. இதில் சிறுகடுகு போட்டு எலுமிச்சை ஊறுகாய் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை முதல்ல பொரிய விட்டுக்கிறேன். வெறும் கடாயில் தான் பொரிய விடுறேன். வெந்தயம் நல்லா கலர் மாறின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிய விடலாங்க. கடுகு படப்படன்னு வெடித்ததும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக இடித்து எடுத்துக்கலாம். கடுகு வறுத்து இது மாதிரி பொடி இடிக்கும்போது கொஞ்சம் கருப்பாக தாங்க இருக்கும். அந்த பொடியை ஊற வச்ச எலுமிச்சை பழத்தோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நாட்டு கடுகும் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு முதல்ல பொரிய விட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் அந்த கடுகு கூடயே சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடுறேன். இப்போ கடுகு பொரிஞ்ச எண்ணெயை எடுத்து அப்படியே ஊறுகாய் மேலே சேர்த்துடலாங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் இது மாதிரி போட்டு தாளிக்கும் போது இந்த கடுகு பொடி கருப்பாக இருக்கிறது மாறி போயிடுங்க ஊறுகாயில். ஊறுகாய்க்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தால் சூப்பரான எலுமிச்சை ஊறுகாய் எளிமையான முறையில் வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாங்க. 1 வாரத்துக்கு தேவையானது. இந்த வித ப்ரிசர்வேட்டிவும் சேர்த்துக்கலாங்க. 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள்.